ஸோ அந்த ஒரு ஹைடிங்லேருந்து இப்போ வெளியே வரும்போது ஐ எம் ஆக்சுவலி ஃபீலிங் வெரி ஃப்ரீ. ஏன்னா ஐ நியூ என் மைண்ட்ல ஐ வாஸ் வெரி ஷுர் தட் இவன் தான் இது குலாஸ் நாட்டு சக்கரை சுத்தமா இருக்கும், ஈஸியா கரையும். அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஃபார் மீ கோவா ஹேஸ் அ வெரி இமோஷனல் கனெக்ட் பிகாஸ் அந்த ஸ்பாட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ டோல்ட் ஹிம் ஹி ஹேட் ஆஸ்க்ட் மீ. எனக்கு என் மைண்ட்ல ஐ வாஸ் ஆல்ரெடி மேரிட் டு ஹிம் ஆனஸ்ட்லி சொல்லணும்னா. பட் அந்த ஒரு விஷயம் தட் ஓகே நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீலிங் ஆஃப் அச்சீவ்மெண்ட் இருந்தது. நீங்களும் ஃப்ரேம்ல பார்த்திருப்பீங்க. போத் வாஸ் ஹோல்டிங் அ ஹேண்ட். அந்த லவ் ஸ்டோரி மட்டும் லைட்டா கிறிஸ்பா சொல்லிட்டீங்கன்னா. ஃபனி ஸ்டோரிஸ் நாங்க மீட் பண்ணும்போது he was dating someone else, I was dating somebody else. So அது ஒரு மாதிரி 11th 12th ஸ்டாண்டர்ட்ல I faced a lot of bullying in my school. ஏன்னா நான் எப்பவுமே ஒரு படிப்பு கேஸ், ஒரு தயிர் சாதம், you know those typical terms. ரொம்ப இமோஷனலான ஒரு சீன் அது நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமே ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ பேட் ஃபார் த கேரக்டர். அண்ட் என்ன அந்த ஹேங் ஓவர் ஒரு 4-5 days எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இப்படிலாம் இருக்குமா, இப்படிலாம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஒரு பிரேக் டவுன் ஆகும்போது. Hi guys, it's Varni here from LittleTalks. You have two beautiful ladies from Fire team. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். So it's going to be girl talk அப்படின்னு நினைக்கிறேன். Absolutely, yes. Yes, I'm so happy to see you both in this film. ஏன்னா அவ்வளோ போல்டான கேரக்டர்ஸ் ரெண்டு பேர் பண்ணியிருக்கிறதும் சரி. But first, what made you to do that? அந்த ஒரு ஸ்பார்க் இருக்கணும்ல டைரக்டர் கதை சொல்லும் போது. Of course, what was it? See, எனக்கு இப்போ சமீபத்தில் வர்ற கதை எல்லாமே they are expecting that, you know, that ஒரு strong, bold woman, lots of action sequences, and I love doing that. Yes. Right? So even my last film, if you see Bestie, I've done some crazy flying kicks and somersaults, bike stunts, car stunts. But in the movie, Fire movie le enoda கதாபாத்திரம் கேட்கும்போது I was very intrigued by the fact that sir has tried to, JSK sir, the director, has tried to touch this aspect that எவ்வளோ ஸ்ட்ராங் இருந்தாலும், எவ்வளோ எஜுகேட்டட் இருந்தாலும், எவ்வளோ போல்ட் இருந்தாலும், at the end of the day that you are a girl as a vulnerable you know person is there inside. So அந்த விஷயம் டச் பண்ணும்போது it was little different and intriguing for me. And இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு சில பிரச்சனைகள் வரும்போது, ஒரு 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 கிரேசியான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கு இருக்கும் போது எப்படி அதுலேருந்து வெளியே வராங்க, அண்ட் வெரி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் வெரி டிஃப்ரெண்ட் டேக் ஆன் இட். ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் கண்டிப்பாக பெண்களுக்கான ஒரு படம், எல்லா பெண்களும் இந்த படம் பார்க்கணும். எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு சில டைமென்ஷன்ஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ ஐ ஃபெல்ட் அட் தி எண்ட் ஆஃப் த டே கேர்ள் பார்ட் இது கண்டிப்பாக நான் ஐ ஷுட் பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. Oh, that's great. And you? இது பெண்களுக்கான படம் ஆக்சுவலி. சார் என்கிட்ட கதை சொல்லும்போது there was a very realistic aspect to it. ஸோ இது பெண்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ், ஒன்றும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்கான ஒரு டேக்அவே கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்குது. அண்ட் ஒரு நல்ல படம் எடுக்கும்போது எல்லாருமே நல்ல படம் எடுத்துடுறாங்க, பட் only few producers bring it to the audience. ஸோ when JSK சார் அவ்வளோ நல்ல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, and I thought he will definitely take it to the audience. and இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக ரீச் பண்ண வைப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மை கேரக்டர். ஸோ துர்கான்னு ஒரு ரோல் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பர்சன், ரொம்ப ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன். ஸோ ஒரு ரூரல் பேக்ட்ராப்லேருந்து சிட்டிக்கு வந்து அவங்க என்கவுண்டர் பண்ணுற விஷயங்கள், அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, is she becoming a victim or what is happening to her என்றது தான் one of the lines of the film. ஸோ அந்த ரோல் கேட்கும்போது I felt like I should definitely do it. ஏன்னா பெண்கள் பார்க்கணும். கண்டிப்பாக வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் women will definitely connect to the film. There will be a very very good message and a good takeaway from the film. So that's really great. And also எல்லாருமே சொல்வாங்க எப்பவுமே ஒரு கேரக்டர் பண்ணால் அது ஒரு ஹேங் ஓவர் வந்து எனக்கு ஒரு 2-3 நாள் இருந்தது ஒரு படத்தோட இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ how was it for you? Because it is such a strong story. எனக்கு பார்க்கும்போதே தெரியுது ஒரு ஹேங் ஓவர் ஏதோ ஒன்று இருக்கும், நம்மளுக்கு ஒரு டேக்அவேயாக இருக்கலாம், இல்லை அது வந்து ஐயோ என்னால் அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வர முடியல அப்படின்னு இருந்திருக்கலாம். ஸோ என்னவாக இருந்தது அது? ஆக்சுவலி எனக்கு அது இருந்தது. இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் தட் யூ ஆஸ்க்ட் மீ. அண்ட் நம்ம இவ்வளோ இன்டர்வியூஸ் பண்ணிருக்கோம், யாரும் இந்த கொஸ்டின் கேட்கல. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்லேயே சார் சொன்னாங்க இந்த போல்ட் சீன்ஸ், இன்டிமேட் சீன்ஸ் பேசிக்லி எடுத்து முடிச்சிடலாம். ஸோ தட் வி பிரேக் தி ஐஸ் பேசிக்லி. ஸோ ஃபர்ஸ்ட் டே அதை நான் நடிச்சுட்டு வரும்போது வீட்டில் ஐ ஹேட் தட், ஐ வாஸ் ஸ்டில் கேரிங் இட் டில் மை ஹவுஸ். அண்ட் பிகாஸ் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தட் இவ்வளோ இன்டிமேட்டாக நம்ம நடிச்சிருக்கோம். பட் இட் டுக் மீ சம் டைம், ஐல் பி வெரி ஆனஸ்ட், டு கம் அவுட் ஆஃப் இட். பட் வீட் போகிறதுக்குள்ளேயே சார் கால்ட் மீ அண்ட் சாக், ஹவ் ஆர் யூ ஃபீலிங் ஓகே, ஆர் யூ கம்ஃபர்டபுள்? அண்ட்
அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கும் போது யூ ஃபீல் தட் ஓகே இட்ஸ் அ மூவி, இட்ஸ் ஜஸ்ட் அ மூவி, இட்ஸ் த கேரக்டர் தட் ஐம் பிளேயிங். ஸோ அந்த ஒரு ரியாலிட்டி செக் வரும்போது இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டு கம் அவுட். பட் அந்த இம்பாக்ட் இருந்தது எனக்கு. 1 or 2 days it was there. Okay. Isn't to you? For me, there's a very emotional scene in the film. Actually, நீங்க படம் I can't say more about it. But ரொம்ப எமோஷனலான ஒரு சீன். அது நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமே I was feeling so bad for the character and அந்த hangover ஒரு 4-5 days எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இப்படிலாம் இருக்குமா, இப்படிலாம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஒரு பிரேக் டவுன் ஆகும்போது நிறைய டயலாக்ஸ் இருந்தது, நிறைய ரொம்ப இமோஷனலாக பண்ண வேண்டிய சீன். ஸோ அது பண்ணும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த இம்பாக்ட் வாஸ் தேர் வித் மீ ஃபார் அ வெரி வெரி லாங் டைம். அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் டோல் மீ லைக் வந்து இந்த டீசர் ட்ரெயிலர்லாம் வந்ததுக்கு அப்புறமா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய பீப்புள் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, எனக்கு 2 பொன் குழந்தைங்க இருக்காங்க, இந்த படம் நான் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் த கிளாமர் பார்ட் ஆஃப் இட், இந்த ஆஸ்பெக்ட் பார்த்து நிறைய விமன் எனக்கு மெசேஜ் பண்ணி நான் கண்டிப்பாக அந்த படம் பார்க்கணும், எனக்கு சொல்லுங்க எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் இம்பாக்ட் இஸ் ஆல்ரெடி கிரியேட்டட் வித் த டீசர் அண்ட் ட்ரெய்லர். So I'm very happy about it actually. That's really great. And of course சாக்ஷி அவர்கள்ட்ட இதை கேட்கணும். கேட்கலன்னா அவங்க ஃபேன்ஸ் என்ன திட்டுவாங்க. அந்த கல்யாண க்ளோ ஆமா அது எப்படி கேட்காம நான் விடுறது அப்படின்னு. So of course அந்த கல்யாண கலை வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கு. That is never gone down. So சொல்லுங்க, how happy are you? So how is the marriage life going? I'm extremely happy. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன், ரொம்ப elated இருக்கேன் because 2025 has genuinely started as a bang. And of course marrying your best friend is I think a dream come true for me. And 15 years உட friendship இது வரைக்கும் I was keeping him in hiding. இப்போ ஸோ அந்த ஒரு ஹைடிங்லேருந்து இப்போ வெளியே வரும்போது I'm actually feeling very free. ஏன்னா I knew என் மைண்டில் I was very sure that இவன் தான். I was very clear about that and I think same is with him, I hope. But it's just that இப்போ I feel very very ஒரு மாதிரி ஒரு லிபரேட்டடான ஒரு ஃபீலிங் இருக்கு. வெளியே போகும்போது கூட like I can be very open about my relationship. So I'm feeling relaxed. Nice. And of course சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால தான் இந்த நீங்க சொல்லிருந்தீங்க பிரஸ் மீட்ல கூட இந்த ரோல் I mean இந்த மீடியா இண்டஸ்ட்ரி வரதுக்கு முன்னாடி I have made a decision அப்படின்னு சொல்லி அந்த he was the one who pushed me into the cinema industry. And இப்போ நான் ஓப்பனா சொல்லலாம் அதை பத்தி. நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீங்க எப்படி சினிமாக்குள்ள வந்தீங்க, இன்ஜினியரிங் படிச்சு MBA படிச்சுட்டு. பட் I would say the biggest supporter for me was Navneet. அம்மா அப்பாக்கும் சொல்றதுக்கு முன்னாடி I had conveyed it to him and he supported saying that I am there, we'll take care, don't worry. So அந்த ஒரு தைரியம் கொடுத்தாங்கல. So that is what you need in a partner. Yes, of course, yes. அந்த லவ் ஸ்டோரி மட்டும் லைட்டா கிறிஸ்பா சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும். எப்படி ஆரம்பிச்சது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, எத்தனை விஷயங்கள் இருக்கு. Imagine 15 years would travel. Of course, but how did you meet him? அந்த மாதிரி ஒரு cute-ஆன moments, அப்போ butterfly momentsலாம் இருக்கும். Actually, in the perspective, you should ask him. It'll be cuter when the boy says it, right? Yes, of course. But a very funny story is, நாங்க meet, ரொம்ப கிறிஸ்பா சொல்றேன். Funny story is, நாங்க meet பண்ணும்போது he was dating someone else, I was dating somebody else. Okay. The person he was dating was my friend and the person I was dating is his friend. Wow. So அது ஒரு மாதிரி அந்த ஒரு மேஜிக் நடந்தது ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே. And ever since then he has been pursuing me. Okay. And I have also obviously I was also interested because for me see, more than love and marriage, he was like my best friend. He is my best friend. So என்னோட அந்த ஒரு சொல்லுவோம்ல கம்ஃபர்ட், ஒரு கோ டு பர்சன் லைஃப்ல என்ன நடந்தாலும், சந்தோஷமா இருந்தாலும் டிப்ரெஸ்ட் இருந்தாலும் எமோஷன், பிகாஸ் வி ஆல் ஹேவ் அவர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எவ்ரி டே இஸ் அ ஸ்ட்ரகிள். ஸோ அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஃபார் மீ இட் இஸ் நவ்னீத். அண்ட் அந்த மாதிரி தான் டே 1லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அவர் என்ன கரெக்டாக என் அம்மா அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணாரு. அம்மா அப்பா கரெக்ட் பண்ணனால entry became very easy. So he was like the IT guy in my house. அந்த டைம்ல கம்ப்யூட்டர் மதர் போர்ட் எல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் he was like that guy for me in my house. அப்படிதான் அந்த ரூட் happened. And yeah, we've been traveling, we've also had our ups and downs. Long distance relationshipல இருந்தோம் 10 வருஷம். he was in the US. இப்போதான் he took that step to come down to India. And அந்த ஒரு டிசிஷன் எடுக்கும் போது I'm leaving everything for you ன்னு சொல்லும் போது I said okay, now it's time to make the announcement.
அப்படிதான் the transition happened. That's really great. But on the long distance அப்படின்னும் போது நீங்க சொன்ன மாதிரி நிறைய ups and downs வரும் அப்படின்னு சொல்லுங்க. But how did you face it? அந்த ஒரு bond இருக்கணும் இல்லையா, அந்த ஒரு trust இருக்கட்டும், bond இருக்கட்டும், that should be there. அது 15 years அப்படின்னு சொல்லும்போது, and இப்பயுமே அவர் திரும்ப he traveled back to US, right? Yes, immediately. So yes, exactly. You came to shoot, he went to US. So அந்த அதுக்கப்புறமாவும் இருக்க அந்த புரிதல் இருக்கணும். So how is that working? I think it's that insane amount of trust. இது ஒரு வேற லெவல் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்கணும். அண்ட் அது ஐ திங்க் நான் பிளெஸ்ட் தட் ஐவ் காட் தட் வித் ஹிம். அன்கண்டிஷ்னல் சார்ட் ஆஃப் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் நம்மளுக்கு தெரியும் இல்லை, லைக் மனசுக்குள்ளே டீப் டவுன் இன்சைட் யூ நோ தட் என்ன நடந்தாலும் he is mine. அதே மாதிரி he also knows என்ன நடந்தாலும் wherever I go, whatever I do, at the end of the day I am back only into his arms. So அந்த ஒரு புரிதல் இருக்கு. The way she puts the words, that is so cute. And of course கடைசி அந்த மேரேஜ் பத்தி கேட்கணும், that was proper desi vibes அப்படின்னு சொல்லலாம். கோவால வந்து that is a destiny wedding we girls wish for அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா. So was that for you? How did you plan? அது முன்னாடில இருந்தே அந்த ஒரு இது இருந்துட்டே இருக்கும்ல, இந்த மாதிரி பண்ணணும். So அந்த தீம் பத்தி கண்டிப்பா we have to know. நான் சொல்லிட்டே இருக்கலாம், நான் கிறிஸ்பா சொல்றேன். See, because I am in that emotion right now. So நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றேன், கிறிஸ்பா சொல்றேன். For me, Goa has a very emotional connect because on the spot la da first time I told him, he had asked me, life la edho regret irka irukoma you think, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது. ஸோ ஐ செட் இந்த மாதிரி சினிமால எனக்கு ஒரு ஆசை இருக்கு, மேபி நான் பர்சியூ பண்ணலன்னா லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போயிட்டு இருக்கு, பட் மேபி அந்த ஒரு ரிக்ரெட் இருக்கலாம். ஒன்ஸ் ஐ பிகம் 40-50 I'll have that regret. ஸோ he said why சப்போர்ட் பண்ணாங்க, and he was like you should go for it. அதே ஸ்பாட்டில் தான் ஆஃப்டர் 1 or 2 years அதே கிறிஸ்மஸ் நியூ இயர் லீவில் தான் நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் போகும்போது he had asked me out. அதே ஸ்பாட்டில் தான் we decided that we will get married. ஸோ அந்த இடம், அந்த எக்ஸாக்ட்லி அந்த பீச் நம்ம மண்டப் இருக்கிற இடம்ல தான் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ தட் இஸ் வை கோவா வாஸ் ஃபார் ஷோர். That was like our plan. And destination wedding எப்போவுமே எனக்கு ஒரு ஆசை தட் அந்த ஒரு ஃபேரி டேல் ஒரு ட்ரீமியாக இருக்கும். பிகாஸ் லைஃப்பில் திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மொமெண்ட். அண்ட் எனக்கு சின்ன வயசில் அந்த இருந்தது, அந்த ஒரு ஃபேரி டேல் வெட்டிங் நடக்கணும்னு. ஸோ நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணது, பட் எல்லாமே நீங்கள் அந்த ஃப்ரேமில் பார்க்குறது எல்லாமே மை பிளானிங் தான். He was the celebrity that day. I planned everything because நான் சொன்னேன் அவங்களுக்கு, என் அம்மா அப்பாவுக்கும் நான் சொன்னேன், நீங்கள் யாருமே எதுவுமே பண்ண வேணாம், you just come, let me plan everything, let this be my this thing. Because இவ்வளோ வருஷமா அவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாரும், என் அம்மா அப்பா இருக்கட்டும், நவ்னீத் இருக்கட்டும். ஸோ ஐ வாஸ் லைக் திஸ் ஹோல் திங் ஐ வில் பிளான் அவுட், you guys come and enjoy the moment. So costumes-லேருந்து அந்த மண்டபம் செட் இருக்கட்டும், அந்த தீம், his costume, my எல்லாமே என்னோட பிளானிங் தான். Wow. So once the moment that you got married அப்படின்ற அந்த ரியலைசேஷன் இருக்கும்ல, அது எப்படி இருந்ததுன்னா 15 years of waiting, right? So அது ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டராகவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். We want to know that moment exactly. ஓகே, இது கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாக இருக்கும், நான் சொல்கிறேன். எனக்கு என் மைண்டில் ஐ வாஸ் ஆல்ரெடி மேரிட் டு ஹிம், ஆனஸ்ட்லி சொல்லணும்னா. பட் அந்த ஒரு விஷயம் தட் ஓகே நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபீலிங் ஆஃப் அச்சீவ்மெண்ட் இருந்தது. நீங்களும் ஃப்ரேமில் பார்த்துருப்பீங்க, போத் வாஸ் ஹோல்டிங் ஆர் ஹேண்ட்ஸ் ஹை அப் இன் தி ஏர். ஸோ இட் வாஸ் லைக் வாவ், ஐ எம் லைக் ஐவ் அச்சீவ்ட், அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் தேர்ஸ் அ லாட் ஆஃப் ஜாய், எமோஷன்ஸ். Like it was a very teary moment for me, and I got damn emotional, and on the way back also I was only crying and being sentimental, and words le sollave mudiyadu, it's beyond words. கரெக்ட்டா பெஸ்டியோட மலையாளம் இதோட ஆமா நீங்க சொல்லிருந்தீங்க மேரேஜோ இது வந்துச்சு, இதுவும் வந்துச்சு. ஆமா, நான் மண்டபம்ல இருந்து கீழ இறங்குறேன், my team was there, so they came and they showed me நம்ம மூவி பெஸ்டி மூவி உடைய கல்யாணம் சாங் கரெக்ட்டா, they are also very smart, கரெக்ட்டா அந்த டைம்ல ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. and அதுலயும் பெஸ்டி கூட தான் கல்யாணம் நடக்கும், ரியல் லைஃப்லயும் பெஸ்டி கூட தான் கல்யாணம் நடக்குது. yeah, I said this in the press meet also, real and real life அவ்ளோ சரியலா இருக்கு எனக்கு, எல்லாமே லைக் ஒரே டைம்ல நடக்கிற மாதிரி இருக்கு. feel that should of course, that's really great. But I'm so glad to talk about this here. Thank you. As you said, the stars are aligning right now. So ithanala or struggle atum ena 15 years is not a little thing. And
உங்களோட ஜர்னி எல்லாருக்குமே தெரியும் from the scratch how you started. So we are very happy for that. And of course ஒரு விஷயம் நான் கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா பிரஸ் மீட்லயும் சரி இல்ல எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் கேட்கறதும் சரி, கல்யாணம் ஆச்சுன்னா வந்து நடிப்பீங்களா அப்படின்னு ஏன் கேர்ள்ஸ் கிட்ட மட்டும் கேட்கறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். பட் இஸ் திஸ் இண்டஸ்ட்ரி கிரியேட்டிங் a stereotype? கண்டிப்பா விமன் வந்து மேரிடா இருந்தா அந்த ஃபேன்ஸா இருக்கட்டும் இல்ல எல்லாருக்குமே கொஞ்சம் டிலேடான ரெஸ்பான்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு இண்டஸ்ட்ரி ஃப்ரேம் பண்றாங்க, இல்ல only the journalist or the reporters mindset ல இருந்து இன்னும் அப்படியே பாக்குறாங்களா அப்படின்ற ஒரு டிஃபரன்ஸ் வந்து எனக்கு I think it's changed. தெரியணும். Okay. I think lot of actors are getting married and professional lifeலயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, personal lifeலயுமே அந்த பேலன்ஸ் இருக்கு. மேபி நீங்க சொல்ல ஒரு 10 years 15 years பேக் வந்துட்டு this is completely impossible. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃபீல்ட் அவுட்ன்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்போலாம் அந்த மாதிரி இல்லவே இல்லை. இட்ஸ் a very healthy thing இல்ல. I think it started with Kareena Kapoor, if I'm not wrong. அவங்க டைம்ல தான் அது வந்து கல்யாணம் பண்ணி அவங்க கெரியர்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க. Now I think it's a very happy space to be in. And இப்போ படங்கள் சொல்லும் போது கூட யாருமே அந்த மைண்ட்ல இல்ல she married or notலாம் யோசிக்க மாட்டாங்க. அந்த கதைக்கு கரெக்டா இருப்பாங்களா அதுதான் யோசிக்கிறாங்க. So I am very happy to see it's completely changed at the moment. That's what I personally feel. Society is getting very progressive. Absolutely. Journalists, media, directors, audience, எல்லாருமே ரொம்ப progressive ஆகுற reason is because of the crazy advance in technology also. And marriage தாண்டி இப்போ who's the right person to play the role ன்னு ஒரு விஷயம் இருக்கு. That's most important. That is the most important. ஆமா, அந்த ஒரு ஸ்டிக்மா இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாச்சு இருக்குன்னா கூட people like Chandni, people like me should change it in the future. Yes, that is we are going to do it. கண்டிப்பா we going to break all the stereotypes. And of course last question வந்து fitness பத்தி தான் நான் கேட்கணும். ரெண்டு பேருமே கேட்கலாம். ஃபர்ஸ்ட் சாக்ஷி அவர்கள் வந்து நிறைய டிப்ஸ் கொடுக்குறீங்க and அவரே சொல்லியிருந்தாரு உங்க ஹஸ்பண்ட் அவங்க வந்து ஆக்சுவலி இத வீட்டுக்கு வராம இருந்தா ஓகே, அடுத்து வந்து ஃபிட்னஸ் நான் வந்து இப்படி இருந்தேன் என்ன இப்படி மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு of course அந்த ஃபிட்னஸ் when did you get that so much interest, அதாவது நம்ம பாடி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து when did you start that? I actually started off when 11th 12th standard la I faced a lot of bullying in my school. And ஏன்னா நான் எப்பவுமே ஒரு படிப்பு கேஸு ஒரு தயிர் சாதம், those typical terms they used to use. ஏன்னா நான் டீச்சர்ஸோட ஃபேவரட் அந்த மாதிரி. ஸோ நிறையா there was a lot of bullying that happened. And especially 12th examsல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு என்னோட மைண்ட் செட். அப்போ ஐ காட் த ஃபர்ஸ்ட் ரேங்க். பட் அந்த ப்ராசஸ்ல அம்மா யூஸ் டு கிவ் மீ பாதாம் ஹல்வா. அம்மா யூஸ் டு கிவ் மீ பாதாம் ஹல்வா எவ்ரி டே ஒரு 10-20 டேஸ்க்கு அப்புறம் மை ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்டாப் ஃபிட்டிங் மீ. அந்த அளவுக்கு நான் வெயிட் புட் ஆன் பண்ணிட்டேன். அந்த லாட் ஆஃப் புல்லிங் இருக்கிறனாலே ஐ மீன் தேங்க்ஸ் டு அம்மா, because that really sharpens your brain. But because of that school, my classmates bullying and everything, அது actually நான் ரொம்பவே பர்சனலாக எடுத்துட்டேன். பட் I was just waiting எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு எக்ஸாம்ஸ் முடிச்ச உடனே அடுத்த நாள் I went to there was a local gym next to my house. ஸோ அந்த ஜிம் போயிட்டு ஐ ஸ்டார்டட் ஒர்க் அவுட். அண்ட் அந்த ஒரு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் வந்தது எனக்குள்ள, ஒரு சென்ஸ் ஆஃப் டிசிப்ளின். And ஒரு நம்ம it's not about six pack abs, it's not about size 0, it's not that at all. அதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங் மைண்ட், ஹெல்தி ஸ்ட்ராங் பாடி அண்ட் ஒரு சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், அந்த விஷயம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அது வர 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 ஐ ஸ்டார்டட் ஃபாலோயிங் இன் லவ் வித் தட் ஃபீலிங். ஸோ அப்படி தான் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் கோவிட் டைமில், நம்ம லாக்டவுன் டைமில் 2 years பிகாஸ் we were all ஒரு வேலை இல்லாமல் we were at home, அதை நான் கொஞ்சம் வெளியில் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அதை பற்றி. அண்ட் சின்ஸ் பீப்புள் ஸ்டார்டட் ஃபாலோயிங் மீ, எனக்கு இன்னும் ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தது. தட் இஃப் ஐ கேன் சேஞ்ச் ஈவன் 5 people's லைஃப், 5 பேரும் எனக்கு பார்த்து அவங்களோட லைஃப் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா அந்த புல்லிங் ட்ரான்சிஷன் ஹேப்பன் ஃபார் மீ ஃப்ரம் அ கேர்ள் ஹூ இஸ் கெட்டிங் ஸ்கேர்ட் ஆஃப் புல்லிங் டு அ கேர்ள் ஹூ இஸ் சூப்பர் கான்ஃபிடென்ட். என்ன நடந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அந்த ஒரு டிரான்சிஷன் இன்னும் ஒரு பொண்ணுக்கு தேவைப்படும் போது வந்துடுச்சுன்னா வை நாட்? ஸோ அப்போதான் அது இன்னும் நான் சீரியஸாக வெளியில காமிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதை பற்றி. ஓகே, தட்ஸ் ரியலி நைஸ். பட் அட் த சேம் டைம் நீங்கள் அந்த சுகர் டயட் 1 day off 2 day off அப்படின்னு போடும்போது, ஆனால் அதையும் அடுத்து நிறைய பேர் வந்து என்ன இவங்க இப்படி போடாங்க இதெல்லாம் இல்லை அப்படின்னு அதுவும் நிறைய ட்ரெண்ட் ஆச்சு. லைக் ஓகே, அவங்க ஏதோ நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் தே ஆர் கெட்டிங் இந்த மாதிரி ஃபிட்னஸ்லயே போர்ட்ரே பண்றதுக்கோ ட்ரால் பண்றதுக்கோ பீப்புள் ஆர் தேர். பட் how do you face it or how do you see it? Like, see, I just feel, நான் நிறைய பார்த்தேன் அந்த வீடியோ வச்சுட்டு நிறைய ட்ரோல்ஸ் நடந்தது. அண்ட் சில பேர் அதுக்குன்னு ஒரு ரீல் ரெடி பண்ணாங்க, சுகர் கேன் ஜூஸ் வேணும், சுகர் எல்லாமே வேணும், நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தேன் நான். சி பட் ஐ ஜஸ்ட் ஃபீல் தட் இக்னோரன்ஸ்ல இருக்காங்க அவங்களாம்.
ஏன்னா see I am not going to achieve anything by talking about it, right? So I am only just saying it that maybe ஒரு 10 பேருக்கு 5 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். people who don't like it, they are just being ignorant. ஸோ ஓகே, உங்களுக்கு நாலேஜ் எடுக்கணும்னு இது இல்லைன்னா நோ ப்ராப்ளம், யூ கேன் ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப், அவ்வளோதான். ஃபார் மீ தே ஆர் நான் எக்ஸிஸ்டன்ட் என்னை பொறுத்த வரைக்கும். Wow. And you? See, I think from a very young age, I was not a very thin person. எப்போவுமே கொஞ்சம் சப்பியாக தான் இருந்தேன். So when I got into films, like diet தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணிட்டு went to a dietitian and then diet பண்ணி I was almost நான் ஒல்லியாகவே இருந்தேன். ஸோ மினிமல் கார்டியோ மட்டும் தான் பண்ணுவேன். பிகாஸ் பீப்புள் ஆல்வேஸ் அசோசியேட் எக்ஸசைஸ் வித் லூசிங் வெயிட். அதுக்கான பெனிஃபிட் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஃபார் த லாங்கஸ்ட் டைம் நான் வந்து ஒர்க் அவுட் பெருசாக நான் வந்து அது இது பண்ணவே இல்லை. பிகாஸ் இட் வாஸ் ஆல்வேஸ் தின் ஒன்லி. அதுக்கப்புறம் ஐ திங்க் 5 years ஐ திங்க் டியூரிங் கோவிட் டைமில் தான் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட். அது கொடுக்குற பெனிஃபிட்ஸ் வந்து ஐ திங்க் இட்ஸ் இம்மென்ஸ் ஆக்சுவலி. நோபடி டாக்ஸ் அபவுட் இட், எஸ்பெஷலி வென் யூர் அ உமன். உங்களுக்கு அந்த மசில் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், the way you get stronger after work out when you lift weights, அதை பற்றி யாருமே பேசுறது இல்லை. நீங்கள் ஒல்லி ஆகிறது வந்து எப்படி வேணால் ஒல்லி ஆயிடலாம், ரொம்ப அன்ஹெல்த்தியாக கூட நீங்கள் ஒல்லி ஆயிடலாம், அது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. பட் ஸ்டேயிங் ஹெல்த்தி அண்ட் ஃபிட், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர். அண்ட் பீப்புள் லைக் சாக்ஷி நவ் தே டாக்கிங் அபவுட் ஃபிட்னஸ். ஸோ அந்த அவேர்னஸ் இப்போ தான் வருது. ஸோ ஐ திங்க் யூ ஷூட் கைண்ட் ஆஃப் ஒரு டைம் ஒதுக்கி கொஞ்சமாச்சும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அட்லீஸ்ட் 25 minutes a day மினிமம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஐ திங்க் தி பெனிஃபிட்ஸ் ஆர் லாங் டேர்ம். நீங்கள் அது ஒல்லி ஆகிறதுக்கு அதெல்லாம் இல்லவே இல்லை. அதை தாண்டி வாட் இட் டஸ் டு யுவர் பாடி, இட்ஸ் இம்மென்ஸ். That's so nice talking with you both. So all the best for Fire. so Convey the much. wishes to the team also. Thank you. So wish you the best personally, professionally. Grow ஆயிட்டே இருக்கணும். Thank you so much.